விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தடையாக இருக்கிறது பாஜகவினுடைய செயல்பாடுகள் அப்படின்பொழுது பாஜக எதிர்ப்புக்குள்ள முதன்மையாக இருக்கக்கூடிய விசிகா கம்யூனிஸ்டுகள் ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துகிறாங்க? மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தோல்வியை சந்திச்சிருக்காரு. அது ஒன்று. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. தமிழ்நாட்டுக்கே நல்லதில்லை, அதே போல் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் நல்லதில்லை. காங்கிரஸ் வெளில வந்ததால் திமுகவுக்கு இப்போ என்ன அரசியல் பண்ணுதுன்னே தெரியல. காங்கிரஸுக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் போய் நிற்கிறாரு யார்? விஜய் அவர்கள் கூட்டணியில் 2-3 சீட்டில் நிற்கிறாரு. அங்கே காங்கிரஸ் முழுமையாக வெற்றி பெறும். ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தால் அவர் சிஎம்மாக இருப்பார். இப்போ அவர் இல்லை, எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆவார். அவர் முதல்வர் ஆன பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற 3/2 பகுதி எம்எல்ஏக்கள் அங்கேருந்து விலை பேசி வாங்கப்படுவார்கள். வயது பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போய்க்கிருக்கு. இந்த தேர்தலுக்கு பின்பு விஜய் அவர்களுக்கு ஒரு தனி பெரும்பான்மை கட்சியாக வந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான போதிய எம்எல்ஏக்கள் இல்லாத காரணத்தினால ஆட்சி அமைப்பதில் ஒரு இழுபறி நீடிச்சிருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவும் திமுகவும் எதிர்த்துருவ அரசியலை நடத்தக்கூடிய சூழலில் அவர்கள் இருவருமே இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதும் தெரியாத ஒரு சூழலில் தமிழக அரசியல் களம் குறித்து பேசுவதற்காக ஊடகவியலாளர் திரு லியோ நம்மளோட இருக்கிற அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் லியோ. வணக்கம். இப்படி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தேர்தலை விட இப்போ தேர்தலுக்கு பின்னாடி ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் ஒரு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் தாவேகா தொண்டர்கள் போராட்டங்கள் எல்லாம் ஈடுபட பார்க்க முடியுது. ஆளுநர் மாளிகை கூட ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. இது எப்படி எதை நோக்கி போய்க்கிருக்கு தமிழக அரசியல் களம்? தமிழகம் இது வரைக்கும் கண்டிராத ஒரு அசாதாரண சூழ்நிலையை இப்பொழுது பார்க்கிறது. 1950களில் பக்தோச்சலம் அவர் முதலமைச்சராக ட்ரை பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழலை தமிழகம் கண்டது. அதன் பிறகு இப்போ தான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு பார்க்குறது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. சில விஷயங்கள் பார்ப்பதுக்கு நல்லது அப்படின்னு தோணுது, சில விஷயங்கள் இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. தமிழக வெற்றி கழகம் இப்படியான ஒரு வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேரை தவிர வேறு யாருமே கெஸ் பண்ணலை. ஒன்று ராகுல் காந்தி, இன்னொன்று திருமாவளவன் அவர்கள். ஆமாம், அவர் தான் அரசியலுக்கு பின்பு எலெக்ஷனுக்கு பின்பு தமிழக அரசியலுக்கு பேர் மாறும் டைமென்ஷன் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அவரே காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதன் பிறகு பின்வாங்கினார். ராகுல் காந்தியும் நான் விஜயோடன் தான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு விடாபடியாக நின்னார். ப. சிதம்பரம், அதே போல் செல்வ பெருந்தகை, மல்லிகார்ஜுன கார்கே, ஸோ இவர்கள்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க ராகுல் காந்தியை. அதன் பிறகு ராகுல் காந்தி அவர்களுக்கு பெரிதாக உடன்பாடே இல்லை திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. தேர்தல் பிரச்சாரத்தை கூட தமிழகத்தில் ஒன்றா பிரச்சாரம் பண்ணலை. இல்லை, பிரச்சாரம் பண்ணலை. ஸ்டாலின் அவர்கள் பேரையோ அல்லது திமுகவின் பேரையோ அவர் எங்கேயுமே உச்சரிக்கவே இல்லை. அவர் பேருக்கென்று ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார், போயிட்டார். ஸோ இப்போ இருக்க தமிழ்நாட்டோட அரசியல் களத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. அந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் தமிழ்நாட்டுக்கே நல்லதில்லை, அதே போல் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1,70,00,000 பேர்கிட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதில் பெரும்பாலும் இளைஞர்கள், பெண்கள், ஜென்சி, அதாவது இந்த ஒரு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்க வாக்களிச்சிருக்காங்க. இதில் நம்ம எதை பார்க்கணுன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்தாங்கல்ல, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று இது வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் செய்யாத ஒரு சாதனையை அவர் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக செஞ்சுருக்காரு. தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியுமே அதை பண்ணலை. விஜயகாந்த் அவர்கள் வந்தார், வைகோ அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் தான் தனியாக நின்று ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அதன் பிறகு யாருமே பண்ணலை. அந்த சாதனையை விஜய் அவர்கள் அவர் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட விஜய் அதிகமாக வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காரு. ஏன்னா தொகுதிகள் எண்ணிக்கை விஜய் அவர்களுக்கு குறைஞ்சிருச்சு. இதான் ஒரு ஒரு எப்படி அந்த கட்சிக்கே ஒரு ஒரு சோகத்துக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ தொகுதிகள் வெற்றி பெற்று இன்னும் கூடுதலாக ஒரு 10 தொகுதி வெற்றி பெற்றிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. அவங்க 108 இடங்கள் வாங்கின உடனே அவங்க பண்ண பெரிய தப்பு என்னென்னா, முதல்ல ஆளுநர்கிட்ட போகாமல் எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சிருக்கணும். லைக் அதிமுக கட்சியில் இருக்கவங்கள்ட்டையும் சரி, கூட்டணி கட்சிகள்கிட்டையும் சரி, திமுக அதன் கூட்டணி கட்சிகள்கிட்டையும் சரி ஆலோசிச்சிருக்கும். யாரெல்லாம் நமக்கு ஆதரவு தராங்க, அவங்க வைக்கிற டிமாண்ட் என்ன, நாம் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த ஆட்சி எந்த அளவுக்கு எத்தனை நாளுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள் மட்டும் சொன்னாங்க, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறது, அதிமுக என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா அந்த ஆட்சி ஸ்டேபிளாக இருக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு 47 பேர் இருக்காங்க.
அப்படி இருக்கும்பொழுது துணை முதல்வர் வேணுமா இல்லை அமைச்சர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணியிருக்கலாம். இதை வந்து நம்ம 3 பேர் பார்வையிலேருந்து பார்க்கணும். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, இன்னொன்று பிஜேபி. திமுக பார்வையிலேருந்து எப்படி பார்க்கணுன்னா, அவங்க வந்து ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்க்கட்சி, மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து தோல்வியை சந்திச்சிருக்கார். அது ஒன்று. அவங்க கூட்டணியில் இருந்த காங்கிரஸே வெளியே வந்திருக்காங்க, எங்களுக்கு இந்த கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி வெளில வரும்போது இத்தனை நாள் வரைக்கும் வந்து திமுக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க. பாசிச பாஜக உள்ளே வந்துடும், எங்களுக்கு வாக்களிங்க. 2019 2026 இந்த எலெக்ஷன் வரைக்குமே இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ணாங்க திமுக. அதற்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருந்தது. ஆனால் திமுக அதுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக இல்லை. ஏன்னா அவர்களுக்கும் அதே போல் பாஜகவும் ஒரு அண்டர்டீலிங் போயிட்டு இருப்பதாக திமுகவில் இருக்க நிறைய பேர் சொன்னாங்க. மம்தா சொன்னாங்க. அதை தாண்டி ராகுல் காந்தி திமுகவை அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணமே அதான். இப்போ காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இனிமேல் திமுக எதை வைத்து அரசியல் செய்யணும் ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் மற்றும் வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த 2 கட்சியும் இன்னும் முடிவே பண்ணலை. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வச்சுங்க, நான் வந்து அதிமுக திமுகவுக்கு தான் ஆதரவளிக்க போகிறேன், அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதரவளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் அது இப்போயே முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை. ஒன்று ஆளுநர் வந்து அதுக்கு வந்து சம்மதம் தெரிவித்து தான் ஆகணும், விஜய் தான் முதல்வர், அப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும் அந்த விஷயம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம்மும் ஏன் முடிவு செய்யலை அப்படின்னு சொல்ல அதை நான் கடைசியாக பேசுகிறேன். இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வெளில வந்ததால் திமுகவுக்கு இப்போ என்ன அரசியல் பண்ணுதுன்னே தெரியல. ஏன்னா அந்த தீர்மானத்தில் நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் தீர்மானத்தில் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, காங்கிரஸுக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. இனிமேல் வந்து திமுகவும் காங்கிரஸும் ஒன்று சேர போகிறதில்ல. அதே போல் காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி வரும் காலங்களில் நாங்கள் ஒன்றாக பயணிப்போம். அது உள்ளாட்சி தேர்தலாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும். இந்த இடத்துல தான் வந்து விஜய்க்கும், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு முரண் வருது. என்ன முரண்னா, இந்த எலெக்ஷன் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வெற்றியை தமிழக வெற்றி கழகத்தினையும் எதிர்பார்க்கல, திமுக எதிர்பார்க்கல, அதிமுக எதிர்பார்க்கல. அதிமுக என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, திமுகவோட வாக்கு வங்கியை வந்து விஜய் பிரிப்பார்னு நினச்சாங்க. திமுக வந்து அதிமுகவோட வாக்கு வங்கியை தமிழக வெற்றி கழகம் பெறும்னு நினச்சாங்க. ஆனால் 2 பேரோட வாக்கு வங்கியும் ஒரு உருவி இருக்காரு. 2 கட்சியும் வந்து பயப்படுது. அப்போ இங்கே தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து தான் இங்கே இவ்வளவு சிக்கலுக்கும் அதுதான் பெரிய பிரச்சனை. ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுக்கல, காங்கிரஸ் திமுக கூட்டணி வரலன்னா பாஜக வந்து ஆளுநரை வந்து சரி ஆண்டுகிட்டோம், 5 வருஷம் அவருக்கு தான் அறுதி பெரும்பான்மை இருக்குது, அவர் போவார், அவருக்கு வந்து பாமகவோ இல்லை அதிமுகவோ இல்லை திமுகவிலே இருக்கிற விடுதலை சிறுத்தைகளோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ ஆதரவு அளிக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் தவிர வேறு யார் ஆதரவு அளித்தாலும் வந்து பாஜகவுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன் இங்கே வந்து பாஜக பிரச்சனையாக காங்கிரஸை பார்க்குதுன்னா, இதே போல் வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் போய் நிற்கிறாரு யார், விஜய் அவர்கள் கூட்டணியில் 2-3 சீட்டில் நிற்கிறாரு. அங்கே வந்து காங்கிரஸ் வந்து முழுமையாக வெற்றி பெறும். கர்நாடகாலையும் சரி, அதே போல் கர்நாடகா பெங்களூர், அதே போல் தமிழ்நாடு ஒற்ற பார்டரும் சரி, இல்லை கர்நாடகாவில் சில பகுதிகள் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள், இல்லை விஜய் ஃபெமிலியராக இருக்கிற இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஆந்திராவில் சொல்லவே வேணாம், விஜய்க்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. ஏற்கனவே அங்கே என் டி ராமாராவ் அவர்கள் வந்து மிகப்பெரிய சினிமாவில் வந்து அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கார். அங்கேயும் வந்து விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். தெலுங்கானாவில் ஏற்கனவே காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க, அங்கேயும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். இது தென்னிந்தியா முழுவதும் வந்து காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியை வலுப்படுத்தும். அது 2029 தேர்தலில் ஒரு பெரிய அடியை வந்து பாஜகவுக்கு கொடுக்கும். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு பெரிய அடியை சவுத் இந்தியாவிலேருந்து பாஜக வாங்கினாங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதை எப்படி பார்க்குதுன்னா, 2029 இந்த கூட்டணி நமக்கு த்ரெட்டனாக வரும், இதை இப்பயே முடிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பயம் வந்து பாஜகவுக்கே இருக்குது. PL சந்தோஷ் அவர்கள் இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திக்கும் போது காங்கிரஸுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லியிருக்காரு. காங்கிரஸுக்கு ஏமாற்றமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆமாம், இந்த கூட்டணி ஆட்சின்றது அமையாதது இப்போ ஏமாற்றமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை ஏற்கனவே திரும்ப போன்றவர்கள் தாவேக்காவை ஆட்சிக்கு, அதாவது கவர்னர் அழைக்காமல் இருக்கிற காரணம் பாஜகவுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறது? இல்லை, இது PL சந்தோஷ் அவர்களோட கருத்தை வந்து, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுக்கு ஒரு கேடர் பேஸே இல்லை. சவுத்தில் இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்கும், உங்களுக்கு தூத்துக்குடியில் இருக்கும், திருநெல்வேலியில் இருக்கும், சிவகங்கையில் சிதம்பரம் இருக்கிறதால வந்து ஓரளவு அந்த கட்டமைப்பை சிதையாமல் வச்சுருக்காங்க. ஆனால் மற்ற மாவட்டங்களில் வந்து பேரளவுக்கு இருக்கிறாங்க. ஊருக்கு ஒருத்தவங்க 2 பேர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அந்த காங்கிரஸ் பேஸ் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இப்போது விஜய் மூலம் சேர்ந்ததால் வந்து அது அவங்க எதிர்காலத்தில் வந்து காங்கிரஸ் பேஸை வந்து உருவாக்குவாங்களா இல்லையான்னு தெரியல. காங்கிரஸ் கேடர்ஸ் வந்து கோபமாக இருப்பாங்க, ஏமாற்றமாக இருப்பாங்க என்பதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து ஒரு விரக்தியில் இருப்பாங்க, கோபத்தில் இருப்பாங்க, கொந்தளிப்பில் இருப்பாங்க.
மெரினாவில் வந்து எங்கே போராட்டம் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போயே பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒருவேளை பாஜக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தினாலோ அல்லது அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்தாலோ, பெரும்பான்மை இருந்தோ இல்லாமலோ ஒன்று சேர்ந்தாலோ, அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு 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 அசாதாரண சூழ்நிலை தான் வந்து நீடிக்க வைக்கும். ஏன்னா லைக் இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தாலும் கூட ஒரு ஆட்சி அமைக்க முடியாத சூழல் தான் இருக்குது. அங்கே கூடிய பெரும்பான்மை எண்கள் கிடையாது. அப்பையும் கூட பாஜகவோட ஆதரவு வேணும், அமமுகவோட இது பாஜக பாமகவோட ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படும். இல்லை கண்டிப்பாக அப்படி இருக்க சூழலில் ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் தேர்தல் நேரத்திலேயே பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணியிலே அங்கம் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இவங்கெல்லாம் சேர்ந்தாலும் கூட அப்பையும் விசிகாவோட தேவை இருக்க தான் செய்யுது. அப்போ அவங்களும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தானே வரும். இல்லை, அதை வந்து எனக்கு யார் டிசைட் பண்ணோன்னா ஆளுநர் தான் டிசைட் பண்ணுவார். திருமாவர்கள் வந்து உண்மையாகவே அவர் என்ன சொல்கிறார், பாசிச பாஜக எங்கே இருக்கோ இல்லை பாமக எங்கே இருக்கோ நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால தான் திருமாவளவன் அவர்களும் வந்து அமைதியாக இருக்கிறார். ஆக்சுவலாக இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து ஆளுநரை போய் சந்திக்க போனார்ல விஜய், காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்க, சிபிஎம் சிபிஐ அதே போல் திருமாவளவன். ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எம்எல்ஏக்கள் இவங்க 3 கட்சியோட ஆதரவும் இருந்திருந்தால் வச்சிங்களேன் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இவங்க 3 பேரும் வந்து ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு ஒரு கேள்வி எழுது. ஒன்று ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இல்லை நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதான் கேள்வியாக இருக்குது. இல்லை நான் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா வச்சிங்களேன், அப்போ யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறீங்கன்னா அப்போ திமுக அதிமுக கட்சிக்கு வந்து கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து அவங்க ஆதரவு கொடுக்க போகிறாங்கன்னு. ஏன் இவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அதே போல் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து மனப்பூர்வமாக சொன்னார் விஜய் ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் ஏன் அமைதியாக இருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து விஜய்கிட்ட இருந்து பெருசாக ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா, இல்லை பாஜகவுக்கு வந்து கம்யூனிஸ்ட்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் பயப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். நம்மளால இப்போயே உறுதிப்படக்கூடிய இல்லை, எல்லாரோட கேள்வி தான். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தடையாக இருக்கிறது பாஜகவினுடைய செயல்பாடுகள் அப்படின் பொழுது பாஜக எதிர்ப்புக்குள்ள முதன்மையாக இருக்கக்கூடிய விசிகா கம்யூனிஸ்டுகள் ஏன் இவ்வளோ தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, சிந்தனை செல்வன் அவர்கள் இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தேவை இருக்கும் பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை தாவேக்காவினர் விட்டுட்டாங்களோ, ஒரு ஆணவத்தின் உச்சத்தில் வந்து வெளியிட்டாங்களோ. ஏன்னா ஆட்சி அமைக்க பெரும்பான்மை ஜெயித்த பின்னாடி மன்னராட்சி ஒழிய போது எல்லாரும் ஜெயிலில் தூக்கி போடுவாங்கன்ற மாதிரியான பேச்சுகள். அதுபோல் இதுக்கு முன்பு ஆதவர்ஜுன் அவர் பேசிய பேச்சுகள், அதாவது ஒரு 20 பேர் தானே அவங்க கூட இருக்காங்க, மற்ற எல்லாருமே எங்கள் கூட இருக்காங்கன்ற மாதிரியான பேச்சுகள் எல்லாமே இன்றைக்கி சுட்டி காட்டியிருக்காரு. அதே போல் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வழியாக வந்து எங்களுக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க, ஒரு நேரடியாக சந்திக்க வேணாமா, ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் தவறாக விஜய் வழி நடத்துகிறார்களா அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்காருன்னா, முக்கியமாக குறிப்பாக ஆதவர்ஜுனா அவர்களை நேரடியாக குற்றம் சாட்டாமல் 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஏற்கனவே ஆதவர்ஜுனா பேசிய பேச்சுக்களை சுட்டி காட்டி இன்றைக்கி ஒரு ட்விட் போட்டிருக்காரு. பார்க்குறேன். இல்லை, ஆதவர்ஜுனா அவர்கள் செய்தது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸ் இருந்தால் ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க வந்து உரிமை கோர முடியாதுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஸோ ஆளுநருக்கு வந்து என்னென்னா, யார் தனி பெரும்பான்மை கட்சியோ அவங்களுக்கு வந்து சரி நீங்கள் வந்து உறுதிமொழி எடுத்துக்கோங்க, நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆட்சி நீடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து அதை தான் சொல்லலாம். அதுதான் சட்ட விதி. இல்லை, ஆளுநர் ஆதவர்ஜுனாவோட பழைய அதாவது தேர்தலுக்கு முந்தைய பேச்சு அதாவது மேடைகளில் திமுக காரங்களாம் பேசாத பேச்சா? திமுக விசிகாவை அண்ணன் திருமாவளவன் அவர்களே உங்களோட 20 பேர் தான் இருக்காங்க, மற்றவங்களாம் எங்கிட்ட இருக்காங்க, ஸ்லீப்பர் செல்ஸ் என்று பேசினது. அதுபோல் திமுக ஆட்சிக்கு வந்த, அதாவது தாவேக ஆட்சிக்கு வந்த பின்னாடி இங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் வந்து பழிவாங்கப்படுவார்கள்ன்ற மாதிரியான பேசின பேச்சுகள் தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புகிறாங்க. ஏன் விஜய் அவர்கள் நேரடியாக வந்து ஆதரவு கேட்கல திருமாவளவன்கிட்ட அப்படின்ற மாதிரியான ஒருத்தரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு. இல்லை, வெளிப்படுத்தியிருக்காருன்னு வச்சிங்களேன். சரி, தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இதோட மோசமெல்லாம் வந்து ஒரு கட்சியை வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இதே திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளே விடுதலை சிறுத்தைகளை மோசமாக வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களை திமுக அமைச்சர்கள் எப்படி இழிவுபடுத்தினாங்க, பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு எப்படி நிற்க வச்சாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியும். ஸோ அது திருமாவளவன் வெளில சொல்ல மாட்டார். இப்போது ஆதவர்ஜுன் பண்ணதால் வந்து சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து வெளில வந்து சொல்கிறாங்க. நம்ம அதை அப்படி பார்க்கவே கூடாது. ஏன் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து டிசைட் பண்ணலை. டெல்லியில் இருக்கவங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து குரங்க கையில் கிடச்ச பூமாலை மாதிரி. எனக்கு கிடைச்ச தகவல் படி என்னென்னா, 3 விஷயங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து அதிமுக திமுக வந்து லைக் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்கும்.
ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் வந்து எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தால் அவர் வந்து சிஎம் இருப்பார். இப்போ அவர் இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வர் ஆவார். அவர் முதல்வர் ஆன பிறகு டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற 3/2 பகுதி எம்எல்ஏக்கள் வந்து லைக் அங்கேருந்து விலை பேசி வாங்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லப்படுது. குருமூர்த்தி அவர்கள் இதுக்கு முயற்சிக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது. ஒரு ஊகமாகத்தான் இது பார்க்கப்படுது. யூகமாக இல்லை, கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி அதை பண்ணுவாங்க. கண்டிப்பாக பிஜேபி அதை பண்ணும். டெல்லியில் இருக்கவங்க வந்து அதை பண்ணாமல் விட மாட்டாங்க. அப்படி பண்ணி திரும்ப தேர்தல் வச்சா விஜய் தான் வெற்றி பெறுவார்னு வச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்க வந்து கோபத்தில் இருக்காங்க, பிஜேபி மேலேயும் அதே போல் அந்த கூட்டணி கட்சிகள் மேலேயும். நம்ம இந்த இடத்த எதை பார்க்கணுன்னா, நீங்கள் விலைக்கு வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேரை நீங்கள் விலைக்கு வாங்குவீங்க? 108 பேர் இருக்காங்க. 108ல் 70 பேர்கிட்ட பேசி 70 பேருக்கு மேலே வந்து நீங்கள் வந்து விலை பேசி வாங்கணும். அதில் வந்து பல 100 கோடிகள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். யார் அந்த காசை கொடுக்குறாங்க? ஸோ அந்த எம்எல்ஏக்கள் வந்து எங்கே போவாங்க? அதுக்கு யார் தலைமை தாங்குவாங்க? இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பாசிபிள் இல்லை. அப்படி பாசிபிள் இருந்தாலும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை படி அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கினாலும் திரும்ப எலெக்ஷன் வச்சா இதே எம்எல்ஏக்களை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவார்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போவே வந்து முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. யார் தரப்புலாம்? தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில். லைக் அவங்க வந்து ஆனந்த் அவர்கள் தங்களுடைய எம்எல்ஏக்கிட்ட பேசுகிறதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் உங்கள் மீன் காட்டி ஆசை காட்டுவார்கள். விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை பார்த்து விட்டு முடிவெடுங்கள், பணத்திற்கு விலை போகாமல் நம்பிக்கையோடு இருங்க, கம்யூனிஸ்டுகள் விசிகாவினர் நம்மளோட வருவார்கள்ன்ற மாதிரி பேசுகிறதாகவும் சொல்லப்படுது. இல்லை, கம்யூனிஸ்டுகள் விசிகா 2 பேருமே அந்த முடிவை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்னா, அவங்க வந்து இது நாள் வரையும் வந்து திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் வந்து நீடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எதிரணியில் வந்து பாஜக இருக்குது, பாமக இருக்குது. பாமகவை தாண்டி அங்கே வந்து பாஜகவும் இருக்குது. ஸோ பாஜக இருக்கும்பொழுது அந்த மதவாத அரசியலை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இவங்க திமுகவில் இருக்காங்க. இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதிமுக கூட இருக்கிற கட்சி கூட பேசுவேன். ஏன் பேசலைன்னா, பாஜக கூட வந்து அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க, அதனால் அவங்க கூட பேச மாட்டேன், அதனால தான் அவங்க கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையில் உறுதியாக இருக்காங்க. நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும், யார் வந்து அரசியல் அனாதை. இப்போ 2 தேசிய கட்சிகளும், இப்போ அதிமுக வந்து ஒரு தேசிய கட்சியோடு இருக்குது, தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு தேசிய கட்சியோடு இருக்குது. திமுக தான் வந்து தனித்து விடப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்பொழுது விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் அந்த முடிவு எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனுக்கோ இல்லை கட்சியில் இருக்க வேறு யாருக்கோ வந்து துணை முதல்வரோ இல்லை அமைச்சரோ அவங்க பார்ப்பதை விட வந்து ஒரு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் இங்கே காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிடுவதை அறிவித்து அதுக்கப்புறம் பின்வாங்கினதாக சொல்கிறாங்க. பின்வாங்கினார். அவர் ஜோதிபதின்றவரை முன் வச்சார். ஆனால் இங்கே திருச்சி கிழக்கில் இல்லாட்டி பெரம்பூரில் ஏதோ ஒரு இதில் இடைத்தேர்தல் வரப்போகுது. ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் போட்டிக்கிட்டு அங்கே வேட்பாளர் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குமா? அவர் இங்கே தமிழக அரசியலில் பங்கேற்கணும்னு ரொம்ப விரும்பியிருந்தார். அதனால் அவங்க வந்து அந்த டிமாண்டை வைக்கலாம், நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், பட் அங்கே பெரம்பூர்லையோ இல்லை திருச்சி கிடைக்கலோ நான் நினைக்கிறேன், எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமாண்டை வந்து ஏற்கனவே ஆதவ அவர்கள் சொல்லியிருந்தாரு, துணை முதல்வர் பதவி திருமாவளவன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிளாக இருக்குது. அதை ஒரு டிமாண்டாக வச்சு தான் வந்து திருமாவளவன் அவர்கள் அங்கே போனாலும் போகலாம், அவருக்கு அமைச்சரோ இல்லை துணை முதல்வரோ வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முதலமைச்சர் பதவியை வந்து கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இல்லை, சிந்தனை செல்வன் அவர்கள் நேற்று ஒரு இது போட்டிருந்தார். என்னடா இப்போ அவங்க வைக்கிற டிமாண்ட் அது 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு யாராவது கேட்பாங்களா? இல்லை, அவர் சிந்தனை செல்வன் அவர்களோட என்னதுன்னா, திமுக அதிமுக 2 பேருமே வந்துட்டு நீங்கள் ஒருவேளை கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க விரும்பினார்கள்னா, மக்கள் ஒரு மாற்றத்தை, உண்மையான ஒரு மாற்றத்தை விரும்பினாங்கன்னா, உண்மையிலே இந்த 25 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய திருமாவளவன் அவர்களை முதல்வராக முன்னிறுத்தணும். ஏன்னா இப்போ இவங்களுக்குள்ள திமுக அதிமுக யார் முதல்வர்ன்ற மாதிரி ஒரு போட்டி வர்றப்ப திருமாவளவனை மக்களுக்காக முன்னிறுத்தக்கூடிய தலைவரை முன்னிறுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லியிருந்தார். ஒருவேளை இந்த நேரத்தில் திமுக விசிகா தன்னுடைய அந்த அதிகாரத்தில் பங்குன்றத அடைய முயற்சிக்குதுன்னு பார்க்கலாமா? இல்லை, அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா திருமாவளவன் ஒரு வேளை காட்டுமன்னார் கோயில் வெற்றி பெற்றிருப்பார், ஓகேங்களா? ஜோதிமணி அவர்களே வெற்றி பெறாருன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து எளிதாக வந்து ரொம்ப பெரிய வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருப்பார். லைக் அப்படி இருக்கும்பொழுது இந்த வாய்ப்பை அவங்க தவற விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து லைக் எனக்கு தெரிஞ்சு டிபிஐன்னு நினைக்கிறேன், தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அங்கேருந்தே வந்து அவரோட அரசியல் மதுரையில் ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 25 ஆண்டா 30 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அரசியல் களத்தில் இருக்கார். அப்படி அரசியல் களத்தில் இருக்கும்பொழுது இந்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பொன்னான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, திருமாவளவன் அவர்கள் போட்டின்னா 2 இல்லை 3 கூட வந்திருக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதிகமாக.
இந்த வாய்ப்பை திருமாவளவன் அவர்களோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற வேறு யாருமே வந்து விட்டுத்தர மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் இப்போ திமுக அதிமுக ஆட்சி அமைப்புமான்றது கேள்வி வந்துட்டு ஒரு யூகமாக இருந்து ஒரு கனிமொழி அவர்கள் யூகம் சொல்கிறாங்க. ஆனால் அதே கேள்வியை வந்துட்டு உதயநிதி அவர்கள்ட்ட முன்வைக்கும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஒரு பக்கம் தம்பித்துறை வந்து இறைவன் அருளால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆட்சி அமைப்பார் தலைமையில் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 47 எம்எல்கள் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவங்க இதோடைய கருத்து வந்து எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். இல்லை வேறு யாராவது கூட இப்போ உதயநிதி அவர்களை பற்றி பேசலாம். வேறு யாராவது கூட இல்லை அதிமுக வேணாம், தமிழக வெற்றி கழகமே வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார். ஏன்னா விஜய் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் நிறைய ஈகோ பிரச்சனை இருக்குது. நீ சிஎம்ஏ ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து உதயநிதி இருக்கார். ஒரு நாள் கூட வந்து சீட்டில் வைக்கக்கூடாது அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து உதயநிதி அவர்கள். ஸோ அதை தான் வந்து கட்சிக்காரங்கள்ட்டையும் சொல்கிறாங்களாம். நம்ம 3 மாதம் வந்து ஆதரவு கொடுக்கலாம், அதன் பிறகு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க அந்த எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கிட்டா ஒன்று வந்து அவர்கள் அதிமுக பக்கம் சாய்வாங்க, அப்படி இல்லைன்னா கட்சி தடை சட்டம் மூலமாக வந்து மீண்டும் தேர்தல் நடத்தப்படும், அந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறலாம் சொல்லிட்டு அப்படி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்பொழுது தமிழகத்தில் மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்த விரும்பலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை ஒரு தேர்தலில் லைக் அதான் ஆதரவு கொடுத்து அதன் பிறகு வந்து ஒரு 50 பேர் வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்க விலைக்கு வாங்குறாங்க, டிவிகேலேருந்து ஒரு 50 பேர் விலைக்கு வாங்குறான்னு வச்சிங்களேன். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அதிருப்தி இருக்குது அதிமுக மேலேயும் திமுக மேலேயும். விஜய் அவர்கள் வந்து ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க. ஆனால் ஒருவேளை அதில் இப்போ பெற்ற வெற்றியே வந்து விஜயால் பெற முடியலன்னா அது வந்து பெரிய செட்பேக்கு விஜய்க்கு. ஸோ அதுலேருந்து எப்படி காப்பாற்றுது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக நினைக்கலாம், விசிகே நினைக்கலாம், கம்யூனிஸ்ட் கூட நினைக்கலாம், இல்லை விஜயை கூட நினச்சிக்கலாம், இல்லை உதயநிதி நினைக்கலாம், யார் சிஎம், யார் ஆள போகிறாங்க, யார் கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் டெல்லியில் இருக்கிற பாஜக தான் வந்து இதை முடிவு செய்ய நான் நம்புகிறேன். அதுதான் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். இங்கே தமிழக அரசியலை வந்து இப்போ பாஜக தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கா? தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இல்லை. 2029 பாஜக ஆட்சியை பிடிக்க வேண்டுமா பிடிக்கக்கூடாதா என்பது வந்து தமிழ்நாட்டில் தான் முடிவு செய்யும். அதுக்கு விஜய் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இப்போ இங்கே கேரளா, ஆந்திரா, தென் மாநிலங்களில் அதிமுக இது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையும் பொழுது ஒரு அதிகமான எம்பிக்கள் பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ நிச்சயமாக இப்போ தொடர்ந்து விசிகாவுடைய மனநிலை, இப்போ தொண்டர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களுடைய மனநிலை எப்படி இப்போ ஏன்னா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நான் இருந்தாலும் கூட 2ஆம் கட்ட தலைவரோட கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை என்ன கலந்து ஆலோசிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அவர் திருமாவளவனுடைய கூட்டுறது என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவர்கள் வந்து அதிமுக திமுக கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி தெரிவித்தார்னா அது ஏற்கனவே வந்து அவரோட வாக்கு வங்கியில் வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுருக்கு. தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாரா இல்லை எப்படி? இல்லை அதிமுக திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து விஜயால் அவருக்கு பெரிய ஒரு ஓட்ட விழுந்திருக்கு அவரோட வாக்கு வங்கியில். அதை ஒரு சரி செய்யணும்னா மீண்டும் தாமிக கூட கூட்டணி வச்சு அதை சரி செய்ய பார்ப்பார். ஏன்னா அங்கே காங்கிரஸ் இருக்குது, பாஜக இல்லை, பாமக இல்லை. அப்படி இருக்கும்போது அவரை பொறுத்த வரைக்கும் அதான் சரியான கூட்டணி. அவர் வந்து அங்கேருந்தே பாஜக கூட ஃபைட் பண்ணலாம், அவர் அங்கேருந்தே பாமக கூட ஃபைட் பண்ணலாம், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அதிமுகவுக்கோ இல்லை திமுகவை ஆதரிச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்பே இல்லை. அங்கே பாஜகவும் இருக்காங்க, பாமகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் விஜயை தேர்வு செய்வதுக்காக நல்லது, அந்த கட்சிக்கும் அந்த கட்சியோட எதிர்காலத்துக்கும் அதான் நல்லது. அதிகபட்சம் வந்து அவங்க ஏதாவது அமைச்சர் பதவி கேட்கலாம், இல்லை துணை முதல்வரே கூட வந்து கேட்கலாம். அது கூட வந்து விஜய் வந்து ஒத்துப்பார், அமைச்சருக்கோ துணை முதல்வருக்கோ. அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு தான் எடுப்பார். இதை நோக்கி தான் வந்து தமிழ்நாடு செல்லணும்னு நினைக்கிறேன். பாஜக வந்து என்ன முடிவு எடுத்தாலும் இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு தான் எடுப்பார், திருமாவளவன் அவர்கள். இல்லை கடைசியாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாட்கள் காத்திருங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காரு. எப்படி என்ன மாதிரியான ஒரு சூழல் நகரும் நினைக்கிறீங்க? இல்லை வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு திமுக செய்வாங்க. செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு விஜய் அவர்களை எந்த அளவுக்கு டிஃபேம் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ, இல்லை அந்த தொண்டர்களை இல்லை வாக்களித்த மக்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படி பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக வந்து விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் 1,70,00,000 பேர் வந்து வாக்களித்து அவளை வந்து ஒரு 108 தொகுதியில் வெல்ல வச்சுருக்காங்க. அப்படி வெல்ல வைக்கும்போது கிட்டத்தட்ட அது வந்து 35%. அந்த 35%க்கு எதிராக வந்து இந்த 2 கட்சிகளும் செய்கிறாங்க. அப்படி அந்த 2 கட்சிகளும் செஞ்சால் அந்த 2 கட்சிகளோட எதிர்காலத்துக்கும் நல்லதில்லை. நாளைக்கே வந்து திமுக காரணம் அதிமுக காரணம் ஒன்றாயிட்டுனா அப்போ அதிமுகவும் திமுகவும் எதை வைத்து அரசு செய்யும்? திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எதை வச்சு அரசு செய்யும்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏ1 குற்றவாளின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் இந்த மாதிரி சொல்லுவாரா?
ஸோ அவங்க மேலேயும் அந்த விமர்சனம் வரும். திமுக மேலே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற விமர்சனம் என்னென்னா, அவர்கள் வந்து பாஜக கூட எப்போவோ கூட்டணி வச்சாங்க, இன்னுமே அதை சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் 2001 வச்சிங்களே பாஜக கூட கூட்டணி, ஏன் வச்சிங்க, இப்போ ஏன் பாசிச பாஜகன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு விமர்சனம் இருக்குது. இதே விமர்சனம் வந்து திமுக மேலேயும் வரும், அதிமுக மேலேயும் வரும். அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? லைக் இந்த டீலிங் இருக்குல்ல, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அதை தாண்டி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது நடந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தான் ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படும்ல, அதுதான் நடக்கணும், அதுதான் உண்மை, அதுதான் நியாயமானதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்சியை பார்த்துட்டு விஜய் வந்து பண்ணுற ஆட்சி சரியில்லை, அவர் எப்படி வந்து ஆஃபீஸஸை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட்களோ ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமைக்கலாம். விஜய் வந்து 108 தொகுதிகளை வெற்றி பெற்றுட்டு அவர் வந்து சிஎம் ஆகக்கூடாது, அவங்க கட்சி வளரக்கூடாது, எம்எல்ஏவை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பேசுவது நியாயமற்றது. அது தமிழக மக்கள் கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக காரன் அதை எப்படி ஏற்றுப்பான்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராவதை திமுக காரன் எப்படி ஏற்றுப்பான்? அதிமுக காரன் வந்து எப்படி ஏற்றுப்பான் திமுகவோட சேர்ந்து லைக் பணியாற்றுவதை? எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி ஒரு 14லேருந்து 15 மினிஸ்டர்ஸ் வந்து திமுகவில் இருந்தும் ஒரு 20 பேர்கிட்ட அதிமுகவில் இருந்தும் போகிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. அப்படி ஒர்க் அவுட் ஆனால் திரும்ப எலெக்ஷன் வச்சா இந்த 2 கட்சிகளும் எப்படி போய் வாக்கு கேட்பாங்க மக்கள்கிட்ட? மக்களோட மனநிலை எப்படி இருக்கணும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஃபஸ்ட்டு முதல்ல நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாக உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு நன்றி. நன்றி.